ரொம்ப ஈஸியஸ்ட்டான ஒரு மெக்கானிசம். எந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வேணால் கூட அதை யூஸ் பண்ணலாம். லைக் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் சார்ட்டில் ஆட் பண்ண வேண்டியது மேலே தான் மார்க்கெட் போயிட்டுருக்குனாக்கா அங்கே போயிட்டு மார்க்கெட் கீழே போகாமல் ஷார்ட் பொசிஷன்ஸ்க்கான நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1:2 வந்து ரிவார்ட். ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேடிங்ல எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு தான் உள்ள வருவாங்க. பட் ஆனால் ப்ராப்பராக எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நிறைய ஃபெயிலியரை சந்திப்பாங்க. இதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபுல் டைம் ஆப்ஷன் பையர் தரணிதரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங்குள்ளே நிறைய பேர் உள்ளே வரதே வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி ஆயிடுறாங்க. பட் வந்து அவங்க வந்து எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஃபெயிலியரை அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற எக்ஸிட் மெக்கானிசம் ஏதாவது இருக்கா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அது ஒரு நல்ல எக்ஸிட் மெக்கானிசம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிற ஒரு மெக்கானிசம் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டான ஒரு மெக்கானிசம். எந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வேணால் கூட அதை யூஸ் பண்ணலாம். லைக் வந்து இதுக்கு வந்து லைக் நிறைய நாலேஜ் இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் பேசிக்காக ஒரு வாரம் தான் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட நான் சொல்கிற இந்த மெக்கானிசம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப அப்படியே என்ட்ரி எடுத்ததுலேருந்து கீழே வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குன்னா கூட உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து அது ட்ரையல் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்போது இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெக்கானிசம் ஒரு எக்ஸிட் மெக்கானிசம் மட்டும் கிடையாது, உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரையலிங் மெக்கானிசமும் கூட. ஸோ எக்ஸிட் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து லைக் 2 விதத்தில் எக்ஸிட் ஆகும். ஒன்று வந்து லைக் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகும், ஒன்று வந்து லாஸில் எக்ஸிட் ஆகும். அப்படியும் இல்லைனாக்கா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகும். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண போகிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஈஸியான ஒரு மெக்கானிசம். இதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஜீபு சார்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மேபி லைக் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லைனாக்கா வந்து நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, அது வந்து எதுவுமே ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் சார்ட்டில் ஆட் பண்ண வேண்டியது ஒரு இண்டிகேட்டர், சூப்பர் ட்ரெண்ட் என்ற இண்டிகேட்டர். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கீழே இருந்ததுனாக்கா அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி கேண்டில் கீழே சூப்பர் ட்ரெண்டை மேலே இருந்ததுனாக்கா அதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்டு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்தோட இமேஜுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸிட்டுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரிலேயே இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் மார்க்கெட் போயிட்டுருக்குனாக்கா அங்கே போயிட்டு செல் பொசிஷன் தேடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிடணும். அப்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்கும்போது நம்ம லாங் ட்ரேட் வந்து பிளான் பண்ணுறது தப்பு. அதே மாதிரி கேண்டில் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருந்ததுனாக்கா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, அப்போ போய் நம்ம மார்க்கெட் கீழே போகாமல் ஷார்ட் பொசிஷன்ஸ்க்கான ட்ரேட்ஸ் எடுக்கிறதும் தப்பு. ஸோ இப்போ இந்த 2 விஷயத்த முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்றது. இப்போ நம்ம வந்து ஒரு லாங் என்ட்ரிக்கு பிளான் பண்ணுறோம் வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் வந்து மேலே இருக்கும், சூப்பர் ட்ரெண்ட் வந்து கீழே இருக்கும். என்ட்ரி எடுத்த உடனே நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுனாக்கா நம்ம அப்போ தான் எக்ஸிட்டாக வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து லாங் ட்ரேடுக்கு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன், சூப்பர் ட்ரெண்ட் இங்கே இருக்குது, கேண்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி என்னோட டைரெக்ஷனே கொஞ்சம் மேலே போச்சுனாக்கா இந்த சூப்பர் ட்ரெண்ட் ட்ரையல் ஆகி மேலே வந்துடும். இப்போ நமக்கு என்ன நடக்கும்னாக்கா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தால் கூட நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப வேகமாக நம்ம டைரெக்ஷனில் நல்ல ப்ராஃபிட்டோட மூவ் ஆச்சுனாக்கா இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மூவ் ஆன் ஆகி நமக்கு ஒரு நல்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆகாமல் ஆக்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து சூப்பர் ட்ரெண்ட் கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து எக்ஸிட்டாக வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்தாலுமே சப்போஸ் வந்து ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து கீழே இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் மேலே இருக்குது, நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டோம் அண்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு அந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் அதில் போய் ஹோல்ட் பண்ணுறது வேஸ்ட். ஸோ அப்போ நம்ம அது வந்து ஒரு எக்ஸிட் மெக்கானிசமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்ம இதுலேயும் வந்து சப்போஸ் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சுனாக்கா சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்ம கரெக்டாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்துடும். அண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துலேயே கூட வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சுனாக்கா நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் நல்லா ட்ரையல் ஆகி வந்துடும். திரும்ப மார்க்கெட் அதுக்கு மேலே
போய் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு அது ஒரு நல்ல எக்ஸிட் ஆகுமே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணுறோம். என்ட்ரி எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் அடிக்கும், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் லைட்டாக மூவ் ஆச்சுன்னா ட்ரைலிங் ஆகிடும், அப்போ 0 காஸ்ட்டில் நம்ம எக்ஸிட் பண்ண முடியும். 3வது நம்ம வந்து லைக் 1:1 1:2 ரிஸ்க் ரிவார்டு ஜென்ரலாக எல்லாருமே வைப்போம். ஆனால் பல நாள் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம். நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1:2 வந்து ரிவார்டு அடிச்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னும் 4-5 ரிவார்டு வந்து நமக்கு கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றது பல நாள் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதாவது சூப்பர் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது கூடயே மேலே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ தூரம் அது மேக்ஸிமம் போதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு வந்து ட்ரையல் ஆகிட்டே போயிட்டு நம்மளால் எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது இது ஒரு நல்ல எக்ஸிட் மெக்கானிசமாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எனி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்கள் 1 மாதம் 1 வாரம் ஆனால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா யூடியூப்பில் போய்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பற்றி நீங்கள் ஜென்ரலாக வீடியோஸ் பார்த்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம ஜீபு சார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுட்டு, இதில் ட்ரேட் பண்ணுறீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுட்டு அதில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணிட்டு எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கும் அப் ட்ரெண்ட், கீழே இருக்கும் டவுன் ட்ரெண்ட். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் லைக் அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரெண்டு மாறிச்சுனாக்கா எக்ஸிட் பண்ணுறங்க. தட்ஸ் இட். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.